நாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் பார்க்க போகிறோம். தேர்ட் சம்மில் வந்து ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கம்மா ஒய் கொடுத்துருக்காங்க. அதில் ஒய் எப்படி இருக்குமா எக்ஸ் ப்ளஸ் 3 ஃபார்மேட்டில் இருக்குமா. எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க 0 1 2 3 4 5 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. ஒய் கண்டுபிடிச்சிட்டு என்ன கேட்டிருக்காங்க, ரேஞ்சு டொமைனு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து ஒய் கண்டுபிடிப்போம். எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு 0 போடணுமா, ஒய் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் 3 கொடுத்துருக்காங்க. இல்லை இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டு பார்ப்போம், உங்களுக்கு ஒய் கிடைக்கும்ல. இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் என்ன கிடைக்கும், 0 + 3 போடுவோமா. 0 + 3 = 3. ஓகேவா. எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய் 3 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், 0 படத்து என்ன இருக்குது, 1 கொடுத்துருக்காங்க. இப்போ 1 போடணும். அப்போ ஒய் ஈக்குவல் 1 + 3. 1 + 3 = 4. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக 2 போட போகிறோம். இப்போ ஒய் ஈக்குவல் 2 + 3. 2 + 3 = 5. ஓகேவா. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் என்ன போடணும், 2 வரைக்கும் போட்டுக்கோ. அடுத்து என்ன இருக்குது, 3 4 5 இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் 3 போடணும், எக்ஸ் ஈக்குவல் 4 போடணும், எக்ஸ் ஈக்குவல் 5 போடணும். பாருங்களா. இப்போ ஒய் என்ன வரும்ப்பா, இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது 3 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக 3 போட போகிறோம். அப்போ 3 + 3 வரும். 3 + 3 = 6. நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் 4 போட்டால் 4 + 3 வருமா. 4 + 3 7. நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் 5. எக்ஸ் ப்ளஸ் என்ன போடுவோம், எக்ஸுக்கு பதிலாக 5 போடுறோம். 5 + 3 5 + 3 8. ஓகேவா. உங்களுக்கு எக்ஸும் கிடச்சிருச்சு, ஒய்யும் கிடச்சிருச்சு. ஓகேவா. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆர் எழுதிடலாமா. இப்போ நமக்கு ஆர் என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். 0 போட்டால் ஒய்க்கு என்ன கிடச்சிருக்கு, 3 கிடச்சிருக்கு. அப்போ 0, 3. நெக்ஸ்ட்டு 1, 4. நெக்ஸ்ட்டு 2, 5. தென் 3, 6. 4 போட்டால் 7 கிடச்சிருக்கு. 4, 7. 5, 8. இது என்னது, ஆறுங்கிற ரிலேஷன் கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். இதில் என்ன கேட்டிருக்காங்க, வேற ரேஞ்சு டொமைனு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ரேஞ்சு டொமைன் போன சம்மில் பார்த்தோம், நம்ம செகண்ட் சம்மில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். என்ன கேட்டிருந்தாங்க, டொமைன் கேட்டிருந்தாங்களா. டொமைன் என்ன சொல்லுவோம் நம்ம, டொமைன்னா ரிலேஷனில் உள்ள ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னவா வரும், டொமைனாக வரும். சரியா. நெக்ஸ்ட்டு செகண்ட் வேல்யூ என்னவா வரும், ரேஞ்சாக வரும். ஓகேவா. ஃபஸ்ட்டு ரேஞ்சு கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் எழுதிடுவோம். ரேஞ்ச் என்ன வரும், செகண்ட் வேல்யூ என்ன வரும் பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். 3 4 5 6 7 8. ஓகேவா. அடுத்த டொமைன் கேட்டிருக்காங்களா. இப்போ டொமைன் எழுத போகிறோம். டொமைன் ஈக்குவல் ஃபஸ்ட்டு வேல்யூவாக பாருங்கள் 0 1 0 1 2 3 4 5. ஓகேவா. ஆறு செஞ்சுட்டோம், ரேஞ்சு கண்டுபிடிச்சாச்சு, டொமைன் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான்.